பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே சத்தியம் டெலிவிஷன் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே நாம் மீண்டும் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அவர்தான் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தன் வாயை திறந்து உச்சரித்த மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போது இந்நாட்களிலும் ஏன் இந்த தலைப்பின் கீழே சத்தியம் டெலிவிஷன் தேவ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் என்று கேட்டால், கடைசி நாட்களில் நாம் வந்துவிட்டோம். இரட்சகருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் எழுப்புதலுக்கான சகல விதமான அறிகுறிகள் ஆரம்பித்து விட்டது. எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம். அப்படியானால் இப்படிப்பட்ட முக்கியமான சூழ்நிலையில் நம்ம ஏதோ ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாக, சாதாரண தேவ பிள்ளைகளாக நம்ம இருந்துவிட முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் கட்டுமானத்தில், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட வேண்டிய முக்கியமான கால சூழ்நிலைக்குள்ளே நாம் தேவனுடைய கிருபையினால் வந்திருக்கிறோம். ஆமேன். அப்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஊழியம் செய்வதை நான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். எப்போதெல்லாம் இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கிறேனோ, எப்போதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தையை தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேனோ, அது பெரிய ஆசீர்வாதமாய் நான் கருதுகிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கும் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படி சில நிமிட நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிடும் ஆண்டவருக்கு. ஆமென். நீங்கள் வீடுகளில் உட்கார்ந்து கேட்பீங்க நான் நம்புகிறேன். இந்த நேரம் உங்களை சுற்றிலும் ஒரு தேவ பிரசன்னம் வரட்டும். அந்த தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. Thank you. மகிமைக்கு பாத்திரரே. Yes Lord. Amen. எல்லா கணத்திற்கு பாத்திரரே. எல்லா மகிமைக்கு பாத்திரரே. எல்லா கணத்திற்கு பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுவே. Yes Lord. எங்கள் மேலே அசைவாடுவே. அசைவாடும். திரும்ப சொல்லுங்க. அசைவாடும் தெய்வமே. ஆமாண்டவரே, ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவர். Yes Lord. அசைவாடும் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுவே. எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே. என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவே. அசைவாடும் தெய்வமே. We worship you Lord. அசைவாடும் தெய்வமே. அசைவாடும்
தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே. தகப்பனே, எங்களை சுற்றிலும் உம்முடைய பிரசன்னம் வந்ததற்காக ஸ்தோத்திரம். வசனங்களை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். வசனத்துக்கு நம்ம திரும்புவோம். நான் நினைக்கிறேன், தொடர்ந்து பல வாரங்களாக பரிசுத்த ஆவியானவரை பற்றியே நான் உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறேன். இது ஆவியானவருடைய காலம். ஆவியானவர் தீவிரமாய் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதும் நடத்துகிறதும் அவருடைய செயல்பாடுகள் பலமாய் இருக்கிற ஒரு கிருபையின் காலம். கிருபையின் காலத்தின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது பிரியமானவர்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைக்கிறதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியானவருடைய மற்றொரு முக்கியமான ஒரு செயல்பாடு. கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. ஒரு நாள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம மாம்சத்தை இருக்கிறோம். மாம்சத்துக்குரியவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது சரீரத்தில் நம்முடைய இரத்தம் ஓடுகிறது, இரத்தத்துக்கு உயிர் இருக்கிறது, நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம மாம்ச பிரகாரமான ஆட்கள் தான். ஆனால் இதை நீங்கள் எழுத்தின்படியான மாமிசம், இந்த ஃப்ளஷ் அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, மாம்சம் அடுத்தது ஆவி. ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்களா, சரி பரவாயில்ல, ஆவியானவர் பார்த்துக்கொள்வார். மாம்சத்துக்குரியவனா எப்படி சொல்லலாம், எப்படி பேசலாம், அதை எப்படி செய்ய முடியும்? இதுதான் ஒரு மாம்சம். கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ளே வந்துட்டோன்னா ஆவியானவர் நமக்கு பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டு கொடுக்கறது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நம்புகிறேன். இங்கே அவர் சொல்லுகிறார் 13ஆம் வசனத்தில் பாருங்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ செத்து போயிடுவீங்க, உலகத்தை விட்டே நீங்கள் போயிடுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது நல்லா கவனிக்கணும். மாம்சத்தின்படி பிழைத்தால், மாம்சம், இந்த மாம்சத்துக்கு எப்போதுமே அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு கலாத்தியரில் ஒரு பெரிய பட்டியலே இருக்குல்ல. அப்போது இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுத்தா, நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் இருக்கானே, உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு பேர் உள்ளான மனிதன். அவன் பலவீனம் அடைஞ்சு ஒரு காலத்தில் அவன் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னு பைபிள் சொல்கிறது மாதிரி மனசாட்சியெல்லாம் மழுங்கி அவன் எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே போனாலும் அது ஒரு பாவமாகவே அவங்களுக்கு தெரியாது. பாருங்கள், சிலர் பார்த்திங்கன்னா சரளமாக பொய் சொல்லிகிட்டே கிடப்பாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும் பயங்கரமாக பொய் சொல்கிறாங்கன்னு. ஆனாலும் பாருங்கள், அவன் தைரியமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த உணர்வே இருக்காது. ஏன்னா அந்த ஆவி அவங்களுக்குள்ளே செத்து போயிட்டு, அந்த உள்ளான மனுஷன் மழுங்கி போயிட்டான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மாம்சத்தின்படி பிழைத்தா
நீங்கள் ஆவியில் நீங்கள் மரித்து போயிடுவீங்க. அப்போ நீங்கள் வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். அதாவது நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ளே வந்த பிறகு, அதாவது ரட்சிப்பு, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுதல், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுதல், அதுக்கு தான் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். பார்ன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்துட்டோம். இந்த மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுதலுக்கு அடுத்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா, ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டால், நான் உலக பிரகாரமான மனிதனைப் போல வாக்குவாதங்களோ, உலக பிரகாரமான மனிதனைப் போல பலவிதமான தேவன் விரும்பாத வார்த்தைகளை பேசுவதோ, உலக பிரகாரமான மனிதனைப் போல சண்டைகளும் வம்பிலும் நான் சிக்கி கொள்ள மாட்டேன். என்னுடைய ஆவியானவர் எனக்குள்ளே அந்த பொறுமையும் சாந்தத்தையும் இச்சை அடக்கத்தையும் கொடுத்து என்னை அவர் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக என்னை ஆண்டவர் காத்துக்கொள்வார். இன்றைக்கி இருக்கிற நம்ம மார்க்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. பைபிள் வாசிப்பாங்க, பாருங்கள், பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, மிஷினரிகளெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சில வீடுகள்லாம் ஒரு குடும்பமே 3 மிஷினரி 4 மிஷினரிகளை கூட சப்போர்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக அந்த பணங்கள்லாம் அனுப்புவாங்க. ஆலயத்துலேயும் பாருங்களேன், அவங்க ஆலயம் கட்டுமான பணிக்கெல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய சுபாவங்களை பார்த்தா, அவருடைய தனிப்பட்ட காலத்தில் ஒரு வியாபாரம் செஞ்சாங்கன்னா அந்த வியாபாரத்தில் அங்கே இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவங்கள பார்த்தா அவங்கள ஒரு சர்வதிகாரி போல் நடப்பாங்க. சாட்சியே இருக்காது. பர்சனல் லைஃப்பில் ஒரு தேவன் விரும்பாத சுவாபங்கள் நிறைய இருக்கும். அப்போ வேதத்தில் எதை வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி நாம் பிழைத்தால், நம்ம பிழைச்சோன்னா, நம்ம மாம்சத்தின்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனோன்னா ஆவி செத்து போயிடும். ஆவியானவருக்கு அங்கே இடமே இருக்காது. அதே நேரத்தில் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகள் அழித்தால் உங்களுக்கு நீங்கள் பிழைப்பீங்க. இப்போ அபிஷேகம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அபிஷேகம்னா ஆவியில் நிரம்பணும். உண்மை தான். நானும் அதுதான் அடிக்கடி ஜெபம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். அபிஷேகத்தில் நிரம்பணும், ஆவியில் நிரம்பணும், ஆவியில் களி கூறணும், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி கர்த்தருடைய ஆவியின் வரங்களை செயல்படுத்தணும். இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் இவைகளெல்லாம் நம்ம செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது இந்த மாம்சத்தின் கிரியைகள்னு ஒன்று இருக்குல்ல, மாம்சத்தின் கிரியைகள், பெருமை, இச்சை அடக்கம் இல்லாதது, வீணான காரியங்களில் போய் தலையிடுறது, இழிவான ஆதாயத்துக்காக ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கிறது, சரியா? இதெல்லாம் இந்த மாம்சத்தின் கிரியைகள். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், அடிக்கடி நான் அதை பிரசங்கத்தில் கையாள்வதுண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டார் இல்லையா? சவுலை தெரிந்து கொண்டால் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டபோது அவன் கீசின் குமாரன், கோத்திரம் பென்யமின் கோத்திரம், தகப்பன் கழுதை மேய்க்கிறவர். இவன் அப்பாவுடைய கழுதையை காணாமல் போச்சுன்னு தேட போன ஒரு ஆள். கடைசியில் சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்க ஒரு சந்தர்ப்பம். அங்கே ஆண்டவர் பேசுகிறார், இவனை இஸ்ரவேல் ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லி கிருபையா அவனுக்கு ராஜரீக அபிஷேகம் கிடைச்சிது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? கழுதையை தேடி போனவனுக்கு ராஜாவுக்குரிய ஆசீர்வாதம் கிடைச்சி கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்வார், 1 சாமுவேல் 13, 14 நீங்கள் வாசிங்க, 15 கூட வாசிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், அமலேக்கு அவங்ககிட்ட நீ அன்பு பாராட்டக்கூடாது. வாசித்திருக்கணும் அந்த வசனத்தை, என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்க. அந்த மாம்சத்தின் கிரியைக்கு நான் உங்களுக்கு அந்த வசனத்தை அடையாளம் காட்டி கொடுத்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளே, 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 2
1 சாமுவேல் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வாசிங்க. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னா, சேனைகள் கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை ஆண்டவர் சொல்கிறார், நான் மனசுலேயே வச்சுருக்கேன். ஞாபகம் இருக்கா? யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தை இந்த செய்தி முடித்த உடனே நீங்கள் வாசிக்கணும். 17ஆம் அதிகாரம். அவங்க சீன் வனாந்தரத்தில் புறப்பட்டு போகிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ போகும்போது அவன் வழி மறிக்கிறான். அந்த சம்பவத்தை ஆண்டவர் பாருங்கள் மனதில் அப்படியே வச்சிருக்கிறார். வழி மறிக்கிற ஆவி அமலேக்கினுடைய ஆவி. இப்போ நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணும், தொழிலில் முன்னுக்கு வரணும், வேலையில் முன்னுக்கு வரணும், சம்பாத்தியம் ஆரம்ப ஒரு 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் அதே சம்பாத்தியம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு வீடு வாங்க முடியல, பிள்ளைகளுக்கு செட்டில் பண்ண முடியல, இதுக்கிடையில் ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்க முடியல, இப்படியே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம முன்னேற முடியல. முன்னேறணும்னு வரும்போது அங்கே ஒரு செலவு வந்துடுது, முன்னேறணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு வியாதி வந்துடுது. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது வழி மறிக்கிற பிரச்சனை, முன்னேற விடாதபடி தடை பண்ணுகிற ஆவி. இங்கே அமலேக்கனுடைய ஆவி தான் அதுதான், அது வழி மறிக்கும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அமலேக்கனை நான் மனதில் வச்சுருக்கேன். என் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது நான் அவர்களை வழி மறித்தானே அவன், அதை என் மனதில் அப்படியே நான் வச்சிருக்கிறேன் என்று கர்த்தர் பேசும்போது சொல்கிறார். ஆகவே சவுலை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் 3ஆம் வசனத்தில் வாசித்தோம் இல்லை, அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேலே இறக்கம் வைக்காத, ஆண்டவர் சொல்ல, அவன் மேலே இறக்க வைக்காத புருஷ ஸ்திரீகள் பிள்ளைகள் இல்லையா, குழந்தைகள் மாடு ஆடு ஒட்டகம் கழுதை ஒன்றையும் விடாத கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணு அப்படின்னு ஆண்டவரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் பாருங்க. ஆண்டவரே ஆலோசனை கொடுக்குறார் பாருங்க. ஆனால் அவன் என்ன செய்தான்? 8-9 வசனங்களில் அமலேக்க ராஜாவை, அவன் கொல்ல வேண்டிய ராஜாவை உயிரோடு பிடிக்கிறான் பாருங்க. அப்புறம் முதல் தரமானவைகள் 2ஆம் தரமானவைகளை அவன் தப்ப வச்சுட்டு, கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது 1ஆம் தரமானவை 2ஆம் தரமான ஆட்டுக்குட்டிகள் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்த அற்பமான உதவாத சகல வஸ்துக்களை அழித்து போட்டுட்டேன் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான். விஷயம் என்னன்னு கேட்டால், மாம்சத்தின் கிரியை. அபிஷேகம் இருக்குது, அபிஷேகம் உள்ள இருந்தது, ஆனால் ஆவியானவருக்கு அவன் இடம் கொடுக்கல. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நல்லா நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறீங்க, அந்நிய பாஷையை பேசுகிறீங்க. ஏன் உங்களை உங்கள் வீட்டில் கனம் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் உங்கள் சபையில் கர்த்தர் உங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறாரு? ஏன் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படலை? கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் உங்களுக்குள்ளேருந்து அக்கினி வெளிப்படலை? ஏன் ஆண்டவர் உங்களை கரத்தில் எடுக்கலை? உங்களுக்கு ஜெபிக்க தெரியுது, பாட தெரியுது, பைபிள் வசனம் அழகாக தெரியுது, இல்லை எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்ல தெரியுது. ஏன் தேவன் உங்களை உயர்த்த முடியல? சிலருக்கு பெரிய கேள்வி, ஏன் கர்த்தரை ஆசீர்வதிக்கலை? ஏன் கர்த்தரை அவங்க வீட்டை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறார், என் தொழில் ஆசீர்வதிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ இந்த மறுபடியும் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாஸ்தவத்தில் 8ஆம் அதிகாரத்தை திரும்பி வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த வசனம்னு சொல்லுகிறது, மாம்சத்தின்படியே நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா ஆவியானவருக்குள்ளே உங்களுக்கு அவர் கிரியை செய்ய முடியாது, ஆவி செத்து போயிடும். சரியா? ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், இந்த சரீரம் சொல்லும் போய் சண்டை போடு, சரீரம் சொல்லும் விடாத, சரீரம் சொல்லும் கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரம் சொல்லும். என்ன சொல்லும் சரீரம்? அதாவது நீ சொல்கிறதான் கரெக்டு, நீ எடுத்த டிசிஷன் தான் கரெக்டுன்னு சரீரம் சொல்லும். அதான் மாம்சம் சொல்லும், மாம்சத்தின் எண்ணங்கள். ஆனால் ஆவியானவர் சொல்வார், நீ பண்ண தப்புடா, நீ பேசின தப்புன்னு. அப்போ நம்ம நிதானிக்கணும். அப்போ ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அப்போ இந்த மாம்சத்தின் கிரியை நிறைய பேருடைய லைஃப்பில் சாட்சியை கெடுத்து விடுகிறது.
நல்லா இருப்பாங்க. ஆனால் சாட்சி பார்த்தீங்கன்னா நல்ல டெஸ்ட் மணி வராது. நல்லா இருப்பாங்க, ஒரு காலத்து நல்ல பிள்ளைங்க தான், நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பிசாசு நுழைந்து அவங்க சாட்சியில் கை வச்சிருவான். சாட்சியில் கை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாம்சத்தின் கிரியை மேலோங்கிறோம், ஆவியானவர் மட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க ஆவியானவருக்கு இடம் இல்லைன்னா ஆவியானவர் அமைதியாக, ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் வந்து ரொம்ப ஜென்டில்மேன். அவர் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஆவியானவரை நம்ம சார்ந்து கொண்டோன்னா, ஆவியானவரை நீங்கள் நம்பி அவரை சார்ந்து ஆவிக்குள்ளாக நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழிக்க முடியும். மற்றபடி மாம்சத்தின் கிரியை அழிக்கவே முடியாது. அது சாகிற வரைக்கும் ஒரு மனுஷனோட போராடிக்கிட்டு தான் கிடக்கும். அது எத்தனை வயசானாலும் போராடி தான் கிடக்கும். அதனால் அந்த மாம்சத்தின் கிரியை நான் எப்படி அழிக்கிறது? கோபம், எரிச்சல், சண்டை, வாக்குவாதம், என்றைக்கோ நடந்ததை இன்றைக்கி நான் பேசுகிறேன், என்னால் மறக்க முடியல, மன்னிக்க முடியல, விட முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இதெல்லாம் ஏன் வருதுன்னா ஆவிக்குள்ளாக நிரம்பி அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு தனியாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் அந்நிய பாஷைகளை ஜெபம் பண்ணி, ஆமாம் நான் மறக்க நினைச்சால் என்னால் மறக்க முடியாது. கர்த்தர் தான் மறக்க பண்ணணும். ஆமேன். கர்த்தர் தான் நம்ம மைண்ட்லேருந்து இதை எடுத்து போடணும். அப்படிப்பட்ட கிருபைகள் வேணும்னா அடிக்கடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க நீங்கள் இடம் கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, சபைக்கு போகும்போது பாட்டு பாடும்போது நல்ல பரவசம் ஊட்டும் பாடல்கள் வரும்போது தான் ஆவியில் நிரம்பி கைத்தட்டி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறோம். அதோட நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறம் வழக்கமாக வேலை, தொழில், அப்புறம் வீடு, பிள்ளைகள், அப்படி இப்படின்னு போய் நம்ம அந்த நம்முடைய பர்சனல் லைஃப்பில் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து அவரோடு உறவாடணும். ஆமேன். அந்நிய பாஷைகளை பேச 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 நீங்கள் அந்த அந்நிய பாஷை கிருபையை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த அந்நிய பாஷையினுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. அப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க நீங்கள் உடனே கேட்பீங்க, அந்நிய பாஷை பேசுகிற என் ஒய்ஃப் தான் சண்டை போடுறா, அந்நிய பாஷை பேசுகிற எங்கள் சர்ச் மெம்பர் தான் வந்து பாஸ்டருக்கு விரோதமாக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறான், கடைசியில் பார்த்தா நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்கன்றீங்க. இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், யாரோ ஒருவர் தவறு செய்கிறது நிமித்தம். இப்போது ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அதில் யூதாஸ் பண விஷயத்தில் மாம்சத்தின் கிரியை வெளிப்பட்டுருச்சு. அப்போ 12 அப்போஸ்தலர்களும் குற்றவாளிகளா? இல்லையே. சத்துரு அவனுக்குள்ளே புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசை அவனுக்குள்ளே வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய விஷயத்தை சொல்கிறார்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அந்த இச்சை உள்ளே வந்து, அது மாம்சத்தின் ஆவி, மாம்சத்தின் கிரியை, அது உள்ளே வந்த உடனே பாருங்கள், சிலர் அதை இச்சித்து, அதாவது விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளால் தங்களையே உருவ குத்தி கொள்கிறாங்க. 1 தீமோத்தேயு 6:10 அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அபிஷேகம் பெற்றுக்கொள்வது பெருசு இல்லை, அது தேவன் இலவசமாக உங்களுக்கு எனக்கு கொடுக்குற ஈவு. ஆனால் அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளணும். அடிக்கடி பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசி 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 ஜெபிக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும்னு நான் உங்களை அன்போடு கூட ஆலோசனை கொடுக்குறேன். இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தி கேட்குறீங்க, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவியானவரால் நடத்தப்படணும். அதாவது ஆவியினால தான் அந்த மாம்சத்தின் கிரியைகளை, மாம்சத்தின் செய்கைகளை நம்ம அழிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறது தான் வழியே தவிர வேறு வழியே கிடையாது. ஒரு அரை மணி நேரம் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணிவிட்டு வேதத்தை திறந்து நீங்கள் பைபிள் வாசிங்க, அழகாக உங்களுக்கு வசனம் புரியும். அப்படியே கண்களை திறந்து விட்ட மாதிரி இருக்கும், அழகான சத்தியம் புரியும். உடனே அதை கேட்ட வாசித்த வசனங்களை வைத்து ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சுவாபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். உங்களிலிருந்து வல்லமை புறப்படுதா இல்லையா பாருங்க. தேசத்தின் எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார். அதனால் இன்றைக்கு ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை நம்ம அழித்து ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டு, சரியா? அந்த மாம்சத்தின் அந்த எண்ணங்களை, செய்கைகளை அழித்தா நீங்கள் எல்லாரோடையும் சமாதானமாக இருப்பீங்க. நாங்கள் அவங்களோட பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்களுக்கு எனக்கு சரியான ஒட்டு இல்லை, உறவு இல்லை, அது என்றைக்கோ
அது என்றைக்கோ முறிஞ்சு போச்சு, திரும்ப திரும்ப நீங்கள் அதை பேசாதீங்க அப்படின்லாம் இருக்க மாட்டீங்க. யாவரோடு சமாதானமாக இருப்போம். நம்ம யாவரோடு சமாதானமாக இருப்போம். சார் ஒருவேளை மனுஷன் தானே, எதோ அவசரப்பட்டு நம்ம பேசிட்டா கூட, கோபப்பட்டுட்டா கூட உடனே பரிசுத்த ஆவியானவர் உள்ள சொல்வார், நீ அவசரப்பட்டு பேசிட்ட, கோபப்பட்டுட்ட, உடனே போய் சாரி நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒப்புரவாக்குதல் உங்களுக்குள்ளே வரும். உடனே கமிட் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க. அங்கே கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை தருவார். ஆமேன், ஆமேன். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறதுக்கு முன்னால் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கணும். உங்கள் சர்ச்சில் உங்களுக்கு விருப்பமான ஆளுங்களை மாத்திரம் போய் கை கொடுத்து ப்ரைஸ் லாட் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் தொழிலில் உங்களுக்கு பிரியமான ஆட்களோடு கூட மாத்திரம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது. யாவரோடு சமாதானமாக இருக்கணும். நம்முடைய ஒரே ஒரு நோக்கம், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய தேசத்துக்கு வரணும், நம்முடைய குடும்பங்களில் தேவ கிருபை தாங்கணும். இதுக்கு ஆவியானவருடைய பலனாக தான் முடியுமே தவிர ஆவியானுடைய கிரியை இல்லாமல் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கவே முடியாது. பாருங்கள், சவுல் அந்த விஷயத்தில் தோற்று போயிட்டார். அதனால் அபிஷேகம் அவரை விட்டு போயிருச்சு. கர்த்தர் கிருபையாக கொடுத்த அபிஷேகம் அவரை விட்டு போயிருச்சு. பாருங்கள், அதனால தான் நான் வாசிக்க சொன்ன அந்த 15ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் அப்படி வாசித்துட்டு வந்தீங்கன்னா அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாம்சத்தின் கிரியையினால் தனக்குன்னு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுவார். ஏற்கனவே அவுட் ஆகிட்டார், ஆனால் தனக்காக போய் ஒரு ஜெயஸ்தம்பம், பெருமையின் ஆவி உள்ளே வந்துடும். அதனால் இந்த கடைசி நாட்களில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடலாமா? எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த ரோமன் சாப்டர் 8 verse 12 and 13 விசேஷமாக 13ஆம் வசனத்தின்படி, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீங்கன்னு சொன்னீங்களப்பா. இந்த வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பி உறவுகள், அக்கா தங்கச்சி உறவுகள் ஆண்டவரே பாதிக்கப்படக்கூடாது. கர்த்தாவே, எங்கள் ஆலயத்தில் எல்லாரோடும் உறவுகள் பாதிக்கப்படக்கூடாது. வேலை பார்க்குற இடத்துல யாவரோடு நான் நல்ல ஐக்கியப்படக்கூடிய ஆண்டவரை இணக்கம் உள்ளவனாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, என்னை ஒரு விசை கூட உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சத்தியம் டெலிவிஷனை இப்பொழுது யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ, ஜீசஸ் மீட் யூடியூப் சேனல் வழியாக யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, தேவனுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்குதான் விடுதலை, அங்குதான் விடுதலை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த செய்தியின் மூலமாய் நீர் மகிமைப்பட்டீரப்பா. உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம். God bless you.